கந்தனருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று 1/1/2026 புதிய வருடத்தின் முதல் நாள் வியாழக்கிழமை. இந்த புத்தாண்டு நாளில் இன்றைய நல்ல நேரம் பஞ்சாங்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைய திதி திரியோதசி திதி பகல் நேரம் முழுவதும் இருக்கிறது. நட்சத்திரம் இன்று ரோகிணி நட்சத்திரம், பிற்பகலில் மிருகசீரிசம் நட்சத்திரமாக மாறுகிறது. இன்றைய யோகம் சாத்திய யோகம். இந்த யோகம் முயற்சிகளில் வெற்றி தரக்கூடியது. கரணம் இன்று பவ கரணம் பாலவ கரணம் நடைபெறுகிறது. இன்றைய நல்ல நேரம் சுப முகூர்த்தம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை, மதியம் 11:45 முதல் 12:30 வரை இருக்கிறது. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை இருக்கிறது. இந்த நேரங்கள் சுபகாரியங்களுக்கு நல்ல நேரமாகும். ராகு காலம் பார்க்கலாம். ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை இருக்கிறது. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை இருக்கிறது. குளிகை காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை இருக்கிறது. கௌரி நல்ல நேரம் 6 மணியிலிருந்து 7 மணி வரை இருக்கிறது. மாலை 4:30 5:30 வரை இருக்கிறது. இந்த நேரங்கள் வழிபாடு, மந்திர ஜபம், ஆன்மீகம் செயல்கள் சிறப்பாக அமையும் நாள் இன்று சந்திராஷ்டமம் இல்லை. அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் சாதகமாக உள்ளது. புத்தாண்டு வாழ்த்துக்களை பார்த்தரலாம். புதிய வருடமாக 2026ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம், மன அமைதி, செல்வம், வெற்றி மற்றும் இறை அருள் நிறைந்து விளங்க கந்தனருள் சார்பாக மனப்பூர்வமாக புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறுகின்றேன். அதோடு ஒரு பாட்டி வைத்தியத்தையும் பார்க்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க தேவையான ஒரு சில பொருள்கள்லாம் சொல்கிறேன். அதை செஞ்சு பாருங்கள். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். துளசி இலை எடுத்துக்கோங்க ஒரு 5, மிளகு 2 எடுத்துக்கோங்க, சுக்கு சிறுதுண்டு, தேன் 1 ஸ்பூன், 1 டம்ளர் தண்ணீரில் துளசி, மிளகு, சுக்கு சேர்த்து நன்றாக கொதிக்க வச்சுருங்க. அதை வடிகட்டி சிறிய 1 ஸ்பூனில் தேன் சேர்த்து காலை நேரத்தில் குடித்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், சளி இருமல் குறையும், உடலும் மனமும் சுறுசுறுப்பாகும். புத்தாண்டு முதல் நாள் இந்த வைத்தியம் எடுத்தால் வருடம் முழுவதும் ஆரோக்கியம் நிலைத்திருக்கும் என்று பாட்டிகள் சொல்வார்கள். இதை நீங்கள் கடைபிடித்து பாருங்கள். நன்றி நண்பர்களே. கந்தனருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.